நைட்டு டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி ஒரு வழியாக ஒரு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா களியும் கருவாட்டு குழம்பும் நான் தான் வைக்க சொன்னேன். எங்கள் அம்மா வச்சுன்னுக்கிறாங்க. அந்த பக்கம் குண்டானில் வந்து களிக்கு வச்சுருக்குறாங்க. இது களிக்கு அரிசி வெந்துன்னுக்குது. இது வந்து கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் போட்டிருக்குறாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டுலாம் இடித்து போட்டிருக்குறாங்க. வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி கொட்ட போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து சிம்பிளாக தான் வைப்பாங்க குழம்பு. ரொம்ப மசாலா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சும்மா சிம்பிள் தான் கருவாட்டு குழம்பு வைக்கிறது. ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உப்பு போடுறாங்க தக்காளி வதங்கிறதுக்கு. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து புளி ஊற்றுறாங்க. இது வந்து காயெல்லாம் எதுவும் போடல, வெறும் கருவாடு மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறாங்க எங்கள் அம்மா. மிளகாத்தூள் போடுறாங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிற மிளகாத்தூள். இது வந்து சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. நல்லாயிருக்கும். இந்த தூள் தான் நானுமே எடுத்துன்னு போகிறேன் பெங்களூருக்கு. இந்த தூள் தான் அரைச்சி கொடுப்பாங்க எனக்கு எல்லாமே. எங்கள் அம்மா அளவோடு அரைப்பாங்க அதெல்லாம். இது வந்து களிக்கு வச்சுது. ரைஸ் வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. வெந்துருச்சாம்மா? வெந்துருச்சா? இப்போ வந்து மாவு போட போகிறாங்க. கேவுரு மாவு போடுறாங்க. இது வந்து வேகணுமா கேவுரு மாவு? ஓகே. கொதி வந்துட்டுருக்குது. இது குழம்பு, இது களி. குழம்பு கொதிச்சிச்சு. கருவாடு போட போகிறாங்க. பாருங்க, கருவாடு போடுறாங்க. இவன் வந்து இட்லி மாவு அரைச்சின்னு வந்து இப்போ தான் வைக்கிறான், நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு. குழம்பு ரெடி. கருவாட்டு குழம்பும் களியும் இன்னைக்கு ஸ்பெஷல். களி எப்படி கலர்றாங்க பாருங்கள். எங்கள் அம்மா இப்படி தான் கலருவாங்க களி. களி இதில் போட்டு உருட்டுறாங்க பாருங்க. இது வந்து கை சூடாக இருக்குது இல்லையா, அதனால் பற்றிக்குதுன்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. களி ரெடி. இங்கே பாருங்கள், களியும் கருவாட்டு குழம்பும் கொஞ்சம் சூடாக. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லாம் வாங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.